ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கணும். அவங்க ஆசீர்வாதம் கடவுள். ஐயா, நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு பயிற்சிங்க ஐயா, ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் வருதுங்க ஐயா. ஏன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேது வந்து சனிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறாங்க. ரெண்டாவது ஒரு உயரத்தை கொண்டே விடுறதும் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ அந்த பயிற்சி நடக்குது? கண்டிப்பாங்க ஐயா, பார்த்துருவோம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம், பணிவான வணக்கம். அதாவது ஐயா, ராகு கேது இது வந்து இரண்டு பேருமே வந்து 9 கிரகங்களில் நிழல் கிரகங்கள். இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு போகிறவங்க. வலது ரைட்டாக இப்படி சுற்றாமல் லெஃப்ட்லேயே சுற்றிட்டு போகிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கருநாகம், கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ செவ்வாய்கிட்ட இருக்கிற கோபம், தாபம், ஃபோர்ஸு எல்லாமே கேதுகிட்ட இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு சற்றும் குறைக்காமல் அதிகப்படியாக ஒரு தண்டனை கொடுக்கறது ராகு. இதை மெர்ஜி பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திலே ஆகட்டும், கோச்சாரத்திலே ஆகட்டும், ராகு கேது எந்த கிரகமும் இல்லாத வீட்டுக்குள்ள அவங்க டிரான்சிட்ல கோச்சாரத்தில் நகர்ந்தா நல்லது. ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ள ராகு கேது போனாங்கன்னா ஒரு பெரிய பலூனா நினைச்சுக்குங்க. அவங்க பர்த் சார்ட்ல இருக்கிற கிரகத்தை இவங்க ஒரு ஊசின்னு நினைச்சுக்குங்க. குத்தி ஓட்ட போறாங்கன்னு அர்த்தம், பஞ்சர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்துல ராகு கேது எப்பவுமே நன்மைகளை பெருசா செய்யாது. 80% கெடுபலன்களை செய்யத்தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அக்கேஷ்னலாக நம்ம தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்து அந்த போகிற இடம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்த்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க நன்மை தீமைகளை சற்றேறக்குறைய செய்யறதுக்கு அதிக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ ராகு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுற ராகு இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சரியாக பயிற்சி ஆகிறார். சுத்த திருக்கணிதப்படி, நம்மளது வாக்கியம் கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லலை, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது இந்த கடந்த 1.5 வருடங்களாக சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கடகத்துக்குள்ளே நுழையிறார். ராகு கும்ப வீட்டில் இருக்கார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு மகரத்துக்குள்ளே நுழையிறார். ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்டி கிளாக்கில் சுற்றுவாங்க. ரெண்டு பேருமே நேர் 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருன்னு இல்லை, நேருக்கு நேராக பார்த்துக்குவாங்க. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தினாலும் சரி, உங்கள் ஜாதகத்தினாலும் சரி, அவங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறதுல ராகு கேது பயிற்சியில் ராகுக்கு நிகர் ராகு தான். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சாப்பாடை குறைச்சி வாக்கிங் எக்ஸசைஸ் போய் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா ராகு. ஒரு புது கார் இருக்குது, அது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே அப்படியே வீட்டில் செயல்படாமல் கிடக்குன்னா ராகு. பழைய கார் இருக்குது, மாற்றி புதுசு எடுக்கிறேன் அப்படின்னா ராகு. பேசாத உறவுகள் இருக்குது, பேச வைக்கிறாரு அப்படின்னா ராகு. நல்லா க்ளோஸாக இருந்தோம், இப்போ பேசுகிறத கட் பண்ணிட்டார் அப்படின்னா ராகு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், பயங்கர ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துருச்சு, ராகு. ஆரோக்கியம் பயங்கர கெட்டு போச்சு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்து ஒரு மெடிசன் கிடச்சி நல்ல டாக்டரை கொடுக்கறது ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லைஃப்பை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தோசை மாதிரி திருப்பி புரட்டி போடுறதுல ராகுக்கு பங்கு ஜாஸ்தி. அதனால தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இதில் ராகு கேது பயிற்சியில் கேதுவோட பார்ட்டு வேற. அவர் சைலண்ட்டாக நகர்ந்து அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ராகு பப்ளிக், ஓப்பன் டாக். இப்படித்தான் உனக்கு நான் கொடுப்பேன், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திடுவான், இல்லை நிறுத்தி இருக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவன் கெட்டு போவான். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கிறவன் இப்போ சரியாக போகிறான். எப்படி பாருங்க, புரட்டி போடுறது, தலைகளை மாற்றி போடுறது. ஒரு தோசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ராகுவை. அவர் இப்போ இந்த கோச்சாரத்தில் இப்படி பண்ண போறாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போறாருங்கிறதா நம்மளுடைய பதிவே, இம்பார்ட்டண்டே. கண்டிப்பாக.
இப்போ தொழிலே இல்லை சார் அப்படின்னா தொழில் அமைகிறது. ரொம்ப தொழிலில் நான் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கிறேன்னா தொழிலை கெடுக்கிறது. அதே போல் உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா வழக்கு முடிச்சு வைக்கிறது. வழக்கே இல்லை சார்னா புதுசாக வழக்கு ஏற்படுத்துறது. உறவுகளோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறேன் சார்னா கெடுக்கிறது. இல்லை சார் ரொம்ப கெட்டு கிடக்கு, நாங்கள் ஒன்று சேரவே மாட்டோமா எங்கள் ஃபேமிலினா சேர்த்து வைக்கிறது. இல்லை குழந்தை இருக்கு சார் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது, குழந்தைகளை பிரிக்கிற வேலையை பார்க்கறது. இப்படி எல்லாம் அந்த ராகு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறப்பு ஐயா. இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ இந்த 2 வீட்டில் வரனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆரோக்கியம். நிறைய பாருங்க, நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன், உணவுனால பிரச்சனை, வயிறுனால பிரச்சனை, நிறைய ஃபுட் ஹேபிட்னால எல்லாம் பாதிக்கப்பட போகிறது. நிறைய உணவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஆய்வுகள் ரைடு நடக்கிறது. அது மூலியமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த மக்கள் எப்படி உணவுகளை சாப்பிடலாம் வேணாங்கிறது. முக்கியமான பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுகளுக்கு தடை வர்றது. இந்த உணவுனால பிரச்சனை வரும், உங்களுக்கு இந்த உணவுனால பாதிப்பு வரும் அப்படின்னு தடை வர்றது. இதை பூரா கொடுக்கறது இந்த கோச்சாரத்தில் வர்ற கேது. ஜங்க் ஃபுட். புதுமையான வாகனங்களை, எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அபரிவிதமாக உற்பத்தி ஆகும். இவி வெஹிக்கிள் சொல்கிறோம்ல, புதுசா டிசைனா உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வராரு. கேது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போவெல்லாம் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புதுமை படைச்சு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், பிரம்மாண்டத்தை ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, ஐவிஐன்னு சொல்லி ஒரு புது புரட்சி ஏற்படுதுல, அதுல இன்னும் அட்வான்ஸாக போய் அதில் நீ கரு தரிக்கிறது, கரு உற்பத்தி பண்ணுறதுல டிஸ்டர்ப் இல்லாமல் போனோம், உடனே பரவாயில்ல. ஐவிஎஃப் இதில் நான் புதிய நவீன இயந்திரங்களால் நமக்கு எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியதுன்னா ராகு கேதுக்கள் 2 பேருமே நவீன இயந்திரங்களை கொண்டு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும்னா ராகுவும் அண்டு கேதுவும் தான். அப்புறம் அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு இது அது கதிர்வீச்சுக்களால் இப்போ பரவாயில்ல குணப்படுத்தக்கூடிய முற்றிலும் புதிய முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரேடியேஷன்ஸ்னால அவங்களுக்கு குணமாகுதுங்கிற முறையெல்லாம் இனி கொண்டு வருவாங்க. கல்வி சீர்திருத்தம், கல்விகளில் ஏற்படக்கூடிய கட்டாய சீர்திருத்தம், கரெக்ட் பண்ணுறது, தவறு செய்யக்கூடிய நிர்வாகிகள் மாற்றுறது, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுறது, இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த கேள்வி முன் வச்சோம்னா நம்ம குரு பயிற்சியில நம்ம கேட்டிருந்தோம் நிறைய. கண்டிப்பா அதுல இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொன்ன விஷயங்கள் அது முக்காவாசி நடந்து. கண்டிப்பா. அதனால துல்லியமா இதுன்னு கேட்டோம். நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்கு அந்த சீக்கிரமா ரொம்ப நேரம் மருந்து எடுத்துக்காம சீக்கிரமே கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதுல பேசியிருக்கோம். அப்படிங்கிறது நம்ம பேசல, கிரகங்கள் பேச வைக்குது. நம்ம சொல்றதுனால நடக்குதுங்கிறது இறை செயல் தான். கிரகங்கள் பேச வைக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம்தான் மெயின். ஆரோக்கியத்துல ஒரு புரட்சி, மெடிசன் கிடைக்கிறது, நவீன இயந்திரங்களால உடல் பராமரிப்பு, உடல் பரிசோதனை, இதயத்துக்கெல்லாம் இப்போ ஏஆன்ஜியோ அது இதுனால நிறைய இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது, அதெல்லாம் வேற புரட்சி ரொம்ப ஈஸியாயிடும். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, போனோம் செக் பண்ணோம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரட்சிகள் எல்லாம் வரும். கேது தான் ரொபோட்டிக். இந்த ரொபோட்டிக்ல அவங்களே ரொபோட்டிக்லயே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். நவீன இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். கார்கள் எல்லாம் புதுசா ரிலீஸ் ஆகும். இவி வெஹிக்கிள் கொடிகட்டி பறக்கும். நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதே போல மொபைல், புது மொபைல் ரகங்கள், புதிய நிறுவனங்கள், மொபைல்ல புதிய வளர்ச்சிகள், கம்யூனிகேஷன்ல புதிய புரட்சிகள், இதெல்லாம் ஏற்படும் கேது நாளில் இருக்கிறனால. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக வீட்டில் கேது வர்றதுனால, அதே மாதிரி கடக வீட்டில் கேது வர்றதுனால நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகள், புயல், வெள்ளம், ஆபத்து, அதே போல வறட்சி, டிஸ்டர்ப், இத்தனையும் எட்டி பார்க்கும். கடும் வறட்சியும் சந்திப்பாங்க. கடுமையான புயல், கடுமையான விஷயங்களால நாடு பாதிக்கப்பட்டு, நீர்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏன் நீர்நிலைகள் சம்பந்தமா இரு நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு கூட பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். ஏன்னா எங்க நாட்டு தண்ணீர் உங்களுக்கு இல்லை, உங்க நாட்டு தண்ணீர் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி டிஸ்டர்ப் கூட பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுரும். அதை கூட இந்த கேது செய்யறதுக்கு சான்ஸ். அப்புறம் கேது தான் ஆன்மீகம். அவர் குரு உச்சமாகிற வீட்டுக்குள்ள வராரு. நீங்க பாருங்க, இனிமேல் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள்ல குறிப்பா பெரிய பெரிய துறவிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஞான மார்க்கங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகும்.
போய் சாமி கும்பிடுறது, காசி கயா யாத்திரைகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வாய் இவங்க போயிட்டு வரும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாத்திரைகளை அதிகப்படுத்தும். கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். போலி சாமியார்களாக இருந்தார்களால் அவர்களை வேறு இருக்கப்படும். இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்து அது யாராவது இருந்தாங்கன்னா நிறைய தண்டனைக்குள்ளாகிறாங்க. தண்டனை பெற்று கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்க. அதே போல் கிறிஸ்துவ மதம் சார்ந்த கேது 4, கேது தான் கிறிஸ்டின், ராகு முஸ்லீம் சொல்கிறோம். அப்போ கேது 4 வர்றதுனால இந்த கிறிஸ்துவம் சார்ந்த ஆச்சாரம் அனுஷ்டானமாக அவங்க இல்லாத போது அந்த மதம் சார்ந்த தலைவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது, பிரச்சனைகள் வர்றதையெல்லாம் அந்த கேது செய்வார். அப்போ அவங்க சுய ஒழுக்கத்தோட கவனமாக கரெக்டாக கொண்டு போகலைன்னா அவங்க பேர் கெடுறதுக்கு, பேர் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் போகாது. அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த 4 இருக்கிற கேது. இதே 10 இருக்கிற ராகு வந்து தொழில் புரட்சி நிறைய ஏற்படும். தொழில் புரட்சி, புதிய புதிய நிறுவனங்கள், புதிய புதிய பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் தொழில் புரட்சி ஏற்படுத்தி அந்த தொழில் மூலிமா நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து உலகளாவிய லெவலில் தொழிலில் பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படும். பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சு, அதாவது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்கும், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க, பெரிய லெவலில் செஞ்சு சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தொழிலில் ஒரு நிறைய புரட்சிகளை அந்த ராகு இருக்கும். குறிப்பாக ராகுங்கிறது பெட்ரோலியம், நிலக்கரி, அதே போல் ராகுங்கிறது புதையல், எண்ணெய் சுரங்கங்கள், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் கண்டிப்பாக நிலநடுக்கம், அதே போல் வெடி விபத்துகள், சுரங்க விபத்துகள், அதே போல் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் உள்ள வருது, மகரத்துக்குள்ளே நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் இருக்குது, சனியோட வீடு, ராகு உள்ள நுழையிறாரு. தீ விபத்து, பெரிய பெரிய யுத்தங்கள், விபத்துகள், நெருக்கடிகள், இது பூரா கட்டாயம் கொடுக்கும். பெரிய பெரிய உங்களுக்கு கடல் சார்ந்த விஷயங்களில் கடல் கொள்ளை, கடல் பிரச்சனைகள், கடல் சார்ந்த வணிகங்களில் தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். இது நடக்காமல் போகாது. ஏன் சில நேரங்கள் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில், தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே கவனப்படுத்தி இருக்கணும் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்படிங்கிறதுலையும் நான் இந்த ராகுகேதை மையப்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பு பெட்டகத்தோடு கவனித்து ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த ராகு உள்ள நுழையும் போது நிறைய இரு நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒற்றுமையாவாங்க. அதான் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக பண்ண போகிறாரு. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக தொழிலில் வந்து விதவிதமான தொழில்கள், புது புது வகையான தொழில்களை உருவாக்கி ராகு ஒரு மனிதனை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சியில் நம்ம நாடும் சரி உலக நாடுகள் சரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் ராகு வரும்போது டாலருக்கு நிகரான பொருளாதார இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடையும். இன்னும் அப்போவெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அப்புறம் அது மீண்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீட்டில் ராகு வர்றாரு. அப்போ அங்கே வரும்போது அந்த பொருளாதாரத்தில் பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடக்கும், தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மா. அப்போ பாருங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, நிறைய தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நம்ம செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பூராமே சிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்குது, ராகு இங்கே வருதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாக தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ ராகு கேதுங்கிறது இந்த கோச்சாரத்தில் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகுது. நம்ம 12 ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன பண்ண போகுது, ஒரு மனிதனை என்ன மாதிரி அவங்க இயக்க போகிறாங்க, நிழல் கிரகங்களான ராகு ப்ளஸ் கேது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு வராங்க. இது எப்படி இருக்க போகுது பலன்கள்? கண்டிப்பாக மிதுனம் காலச்சக்கரத்திற்கு 3வது ராசியை குறிக்கக்கூடிய ராசி, இன்டெலிஜென்ட் ராசி, கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள ராசி, நகைச்சுவை உணர்வு கொண்ட ராசி மிதுனம், சகோதர பாசம் கொண்ட ராசி, நண்பர்களே முக்கியத்துவம் என்கிற ராசி. இப்படி மிதுனத்துக்கு சொல்லிகிட்டே போனால் ஒன்றே என்னென்னா அட்வைஸ் பண்ண பிடிக்காது. நாங்கள்லாம் யார் தெரியுமா, போப்பா எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வைஸ் பண்ணால் பிடிக்காத ராசி மிதுனம்.
மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற ராசி மிதுனம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ல் கேது, 8ல் ராகு. நல்ல காலமா சார்? கண்டிப்பாக நல்லதில்லை. 2ல் ராகு கேது வருது, வாய்ப்பூட்டு போட்டுக்குங்க, பேச்சை குறைச்சிக்குங்க. எனக்குத்தான் தெரியும்னு உங்களை லா பாயிண்ட் பேச வச்சு உங்களை சிக்கல்ல சிக்க வைக்கிற நாள் கிரகம் 2ல் கேது கோச்சாரத்தில். கவனமாக இருங்க. வக்கீல் தொழில் பார்க்குறவங்களுக்கு ஜாக்பாட். புதுசாக பாயிண்ட் எடுத்து பேசி கேஸை ஜெயிக்க வச்சு கிளைண்ட்டுக்கு வெற்றியை கொடுத்துருவாங்க. ஆனால் சாதாரணமாக இருக்கிறீங்க, ரொம்ப வாய் பேசுகிற பையன், வாய் பேசுகிற பொண்ணு உங்கள் வீட்டில் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. அமைதியாக பேசு, பொறுமையாக பேசு, பேச்சை குறைச்சிக்கோ, அமைதியாக இருன்னு சொல்லி கொடுக்கறது நல்லது. வயசானவங்க மிதுனத்தில் இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நைன்னு சொல்லாமல் உங்கள் தேவைகள் என்னவோ அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறது சேஃபு. இல்லைன்னா ஏன் இப்படி புலம்புற, இப்படி ஏன் ஆவி வாங்குற, இப்படி ஏன் கொல்ற அப்படிங்கிற பட்டமெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2ஆம் இடம் என்பது தனம், ஃபண்டு, பொருளாதாரத்தை கொண்டு எங்காவது லாக் பண்ணிக்காதீங்க. கேட்டுட்டான் என் ஃப்ரெண்டுன்னு 5 லட்சம் கொடுத்தேன், திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான்னு பேராயிரும். இல்லை என் நண்பனுக்காக ஒருத்தங்கிட்ட வாங்கி கொடுத்தேன், இப்போ அவனுக்காக நான் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ரொம்ப 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 ஜாக்கிரதை. பேச்சு, கணவன் மனைவி, புருஷனாக இருந்தால் பொண்டாட்டி, பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன், 2 பேரும் விட்டு கொடுத்து போயிருக்கு. இல்லைன்னா இந்த உலகத்தை நான் வில்லா வளைக்கிறேன்னு 2 பேரும் கட்டி உருண்டுக்கணும் வீட்டுக்குள்ளே. அவ்வளவு வாக்குவாதங்களை, யுத்தங்களை கொடுத்துரும். கவனமாக இருக்கணும். சார் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், நிறைய மந்திரங்கள் படிப்பேன், 2ல் கேது இருக்குது, அப்போ உங்களுக்கு கேது அனுகிரகம் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நிறைய பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மந்திரம் படிக்கிறேன், நிறைய மந்திரங்களை சொல்கிறேன், உச்சாடனம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு யோகம். ஏதாவது உபாசன தெய்வத்தை வழிபடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு யோகம். பேச்சினால பிரச்சனை ஒரு வில்லங்கம் வர்றதுக்கு தயாரான பீரியட். ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணை பார்த்துக்குங்க. கண் பார்வை குறைபாடு இருந்தால் உடனே போய் செக் பண்ணிக்கங்க. பல் பிரச்சனை, ரூட் கேனல், பல்லுக்கு கேப் போடுறது, பல்லை மாற்றுறது, பல்லை பிடுங்கிறது, பல்லை சரி பண்ணுறது, ஏதாவது வேலை வந்தால் உடனே செஞ்சுருங்க. பெண்டிங் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எகிர் வீங்கி, வாய் வீங்கி பெரிய பிரச்சனையாயிருக்கு. இஎன்டி ப்ராப்ளம், த்ரோட் இன்ஃபெக்ஷன், டிஸ்டர்ப் இருக்கா, உடனே போய் டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடம். ஆரம்ப கல்வி படிக்கிற பிள்ளைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கல்வியில் லேசாக சுணக்கம் ஏற்படும். ஸ்கூலை கூட மாற்றி, ஏன்னா ஸ்கூல் மேலே பழி போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம ஆள் தான் இங்கே சரியில்லாமல் இருப்பார், பள்ளிக்கூடம் சரியில்லைங்க, வாத்தியார் சரியில்லைங்க, நம்மளால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா சரி. அப்போ அது உங்களுக்கு ஒரு உதவிகரமான விஷயமா மாறிடும். வாக்குறுதி கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட், ராங் கமிட்மெண்ட்டாக மாற்றி விட்டுரும். 2 மணிக்கு வரேன், 15ஆம் தேதி கொடுக்குறேன், 17ஆம் தேதி கையில் இருக்கும், 23ஆம் தேதி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், இந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. கிடைக்கும்போது கொடுத்துட்றேன், இருக்கும்போது கொடுத்துட்றேன்னு கமிட்மெண்ட்டை ராங் கமிட்மெண்ட்டாக இல்லாமல் பாசிட்டிவ் கமிட்மெண்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். இல்லைன்னா உங்கள் வார்த்தைக்கு மரியாதை போயிடும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இல்லாத ஒரு வார்த்தையாக மாற ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சம் கவனம். சார் கண்ணாடி போட்டுக்கலான்னு இருக்கிறேன், கண் செக் பண்ணலாம், பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட் போடுறது, சீட் பெல்ட் போடுறது, இது எல்லா ராசிக்காரங்களும் பண்ணுங்க. மிதுன ராசிக்காரங்க அதிக கேர் எடுத்து அக்கறை எடுத்து பண்ணுங்க. இது மெயின். அடுத்தது 8ஆம் வீட்டில் ராகு. 8ஆம் இடம்ங்கிறது என்ன? உயில் சொத்து. உங்கள் உயில் சொத்தில் வழக்கு, வில்லங்கங்கள், நெருக்கடி வராமல் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது, அதில் இழுத்தடிக்கிறது, இழுவரி, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வரும். 8ஆம் இடம்ங்கிறது நஷ்டம். அப்போ நம்ம செய்கிற தொழிலில் ராங் கமிட்மெண்ட் வச்சு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் போய் பிளான் இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் பண்ணி விட்டுரும். வழக்கு, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அப்பாவோட சண்டை, சொத்துல வழக்கு வில்லங்கம், அண்ணன் தம்பியோட பிரச்சனை, போராட்டத்தை நான் சந்திக்கிறேன், புதுசாக நான் வழக்கு சந்திக்கிற மாதிரி ஆகுதா அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம். வாகன விபத்து, வண்டியில் சும்மா கண்ணை மூடிட்டு போகக்கூடாது. உங்கள் குழந்தைங்க யாராவது காலேஜ் படிக்கிற ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பையங்களாக இருந்தால் அவர் பைக்கில் போகிறவராக இருக்கார், காரில் போகிறவராக இருக்கார், சைக்கிளில் போகிறவராக இருக்காருன்னா அவருக்கு எச்சரிக்கை பண்ணி சொல்லிடுங்க. பார்த்து போய் பார்த்து வாப்பா, கவனமாக இருப்பான். சார் என்கிட்ட எந்த இன்சூரன்ஸும் இல்லை, நான் வண்டிக்கே இன்சூரன்ஸ் போடாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அந்த முட்டாள்தனத்தையெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில்
பம்பர் டு பம்பர்னு சொல்லுவாங்கல்ல, ஃபுல் இன்சூரன்ஸ். ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணிடணும் வண்டியெல்லாம். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும். திருடு போனாலும் போகும் வண்டி. எங்கேயாவது பஜாரில் கூட்டத்தில் நிறுத்திட்டு போகிறீங்க, கூட்டத்தில் நகைகளை போட்டு மிதுன ராசிக்காரங்க போகிறீங்க, நகையெல்லாம் பத்திரம். ஏன்னா 8ஆம் இடம் திருட்டு, 8ஆம் இடம் பெரட்டு, 8ஆம் இடம் வழக்கு, 8ஆம் இடம் நெருக்கடி, 8ஆம் இடம் நஷ்டம், 8ஆம் இடம் அவமானம், 8ஆம் இடம் சேதாரம், 8ஆம் இடம் வில்லங்கம், 8ஆம் இடம் பேராசை, ஆயில். 8ஆம் இடம் ஆயில்ஸ் தான். கவனமாக இருக்கணும். மாரக தசையே நடந்துச்சுன்னா உங்களை தொல்லை பண்ணி விட்டுட்டு போயிடும். உங்கள் ஜாதகப்படியும் பார்த்துக்கணும், உங்களுக்கு நல்ல தசா புத்தி நடக்குதா. இதை விட ராகுகேது தசை, ராகுகேது புத்தி நடக்குதுன்னு வைங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். சும்மா ஆடுறவனுக்கு சலங்கை கட்டி விட்டா எப்படி ஆடுவான், அந்த மாதிரி ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு குதிக்கும். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனம். இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிறனால பிரம்மாண்ட வலை வீசுவாரா சார்? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. தப்பாக முடிவெடுப்பாங்க. ராங் ரூட், ராங் டிசிஷன், ராங்காக பேசுறது, ராங்காக முடிவெடுக்கிறது, அத்தனையும் பண்ணுவாங்க. சேரக்கூடாது சேர்ந்துருவாங்க. சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தா இடம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் நடந்துடும். இவங்க இந்த காலகட்டத்தில் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டு, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேராசைப்படுறது, ரங்கசாமி வாங்கிட்டாரு, குப்புசாமி வாங்கிட்டாரு, நான் ஏன் கார் வாங்கக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து சூடு போட்டுக்கிறதெல்லாம் மறந்துருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கிறது நல்லது. அதை தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா மலையிலையும் காற்றுலையும் நனைஞ்சு வீணாக போயிடும், காற்றுல பறந்துடும். அதனால் மிதுன ராசிக்காரங்க எப்படி இருக்கணுங்க, காற்று சுப்புன்னு இருக்கணும், சிவனேன்னு இருக்கணும். அதுக்காக நான் ஒன்றுமே பண்ண வேண்டாம், எல்லாமே பண்ணுங்க, எல்லாமே அளவாக வச்சுக்கோங்க, நிதானமாக வச்சுக்கோங்க, ஊறுகாய் மாதிரி வச்சுக்கோங்க, கவனமாக வச்சுக்கோங்கிறது எச்சரிக்கை. சார் நான் என்ன சார் பரிகாரம் பண்ணணும்? நேராக திருப்பாம்புபுரம் காளகஸ்தி போய் ஒரு சர்பசாந்தி நிவர்த்தி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1000 ரூபா பணம் கட்டி ஒரு சர்பசாந்தி நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வரும், புற்று வழிபாடு பண்ணிக்கோங்க, துர்க்கை வழிபாடு பண்ணிக்கோங்க, பத்ரகாளி வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பாதுகாப்பு பெட்டகமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இது மிதுன ராசிக்கு. இதே லக்னத்தில் பிறந்திருப்பாங்கல்ல, மிதுன லக்னத்தில், இவர்களுக்கு இப்போது பணம் லாக் ஆகிருந்தால் பணம் ரிட்டர்ன் ஆகக்கூடிய காலம். என் பணம் லாக் ஆயிடுச்சு திரும்ப வருமா அப்படின்னா இப்போ வரக்கூடிய காலம். சார் நல்ல ஃபண்டு போயிட்டு இருக்குது, பார்ட்னருக்குள்ளேயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ ஃபண்டு லாக் ஆகிற காலம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் பேச்சுக்கு இவ்வளவு நாள் மரியாதை இருந்தது சார் அப்படின்னா இப்போ மரியாதை கெடும். சார் இப்போ நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டான் சார் போன வருஷமெல்லாம், இப்போ சொன்னால் கேட்பாங்க. சார் கண்ணு பல்லு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இப்போ குணமாயிருமா? குணமாகும். ஒரு சொத்தை விற்று அந்த சொத்தில் இருக்கிற வழக்கை தீர்த்து, வில்லங்கத்தை தீர்த்து, நெருக்கடியை தீர்த்து நான் ஒழுங்குபடுத்திக்கிட்டுமா? படுத்திக்கலாம், ரெக்கவரி ஆயிடும். தாய் வழி சொத்து இருக்குது சார், பிரச்சனை ஆகுமா? ஆகும் சார். பிரச்சனை இருக்குது சார், சரியாயிடும் சார். எங்கள் அம்மா கீழே மேலே விழுந்துட்டாங்க, ரொம்ப சங்கடத்தில் இருக்காங்க சார், அவங்களுக்கு உடம்பு ரெடி சார். எங்கள் அம்மா ஆரோக்கியமாக இருக்காங்க சார், பாத்ரூம் மேற்கொண்டு பார்த்து வர சொல்லுங்கள். வலிக்கு இலிக்கு கீழே விழுந்துட போகிறாங்க, ரொம்ப கவனம் சார். செய்யாத தப்புக்கு எங்கள் அம்மாவையும் கேஸில் கோர்த்து விட்டுட்டாங்க சார். ஜெயிலு, கோர்ட்டு, தண்டனை, வழக்குன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் சார். ஆமாம், இப்போ அது வர்றதுக்கு வாய்ப்பு சார். இப்போ போய்கிட்டு இருக்கு, போன வருஷமெல்லாம் இது நடந்துக்கிட்டு இருக்கு சார், அது முடியறதுக்கு வாய்ப்பு சார். அதான் சொல்கிறேனே, எது நடக்குதோ அதை கட் பண்ணி விட்டுரும், எது நடக்காமல் இருக்குதோ அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இதுதான் ராகுவோட வேலை, தெளிவாக செய்யும். அதே போல் ஒரு சொத்து, ஒரு வழக்கு, ஒரு நெருக்கடி இருக்குது, தீருமானம் தீரும். ஒரு சொத்து, ஒரு வழக்கு இருக்குது, ஒரு வழக்கு தீர்ந்து நான் அந்த சொத்துல வீடு கட்டி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா ஜெயிச்சிருவேன். அம்மாவோட சொத்துல வழக்கு வில்லங்க இருக்குன்னா, நெருக்கடி இருக்குதுன்னா சரியாயிரும். உங்கள் வாகனம் பழுதாகிட்டே இருக்குது, ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது சார்னா வாகனம் ரெக்கவரி ஆயிரும், நல்லா இருக்கும். புது வாகனம் எடுக்க வச்சிடும், புதுசாக கொண்டு போய் பழைய வாகனத்தை போட்டுட்டு புதுசு எடுக்க வைக்கும். பழைய சொத்தை விற்றுட்டு ஒரு புது சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும். அதில் பிரம்மாண்டமாக வீடு கட்ட வைக்கும். ஒரு பெட்ரோல் பங்க் போடுறேன், ஒரு கோடவுன் கட்டுறேன், மண்டபம் கட்டுறேன், அப்பார்ட்மெண்ட் கட்டுறேன், காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், இதெல்லாம் எனக்கு திட்டம் இருக்குது சார், நான் செய்யட்டுமா அப்படின்னா தாராளமாக செய்யும். இல்லை சார் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், ஆனால் ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்குது, கிடப்பில் போடுற மாதிரி பார்த்துக்காதீங்க, பிளான் பண்ணிக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க. சார் என் காசு வீண் விரயமாயிட்டே இருக்குது சார், இனியெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திடுவேனா? கண்டிப்பாக சொத்துலேயோ வீடுலேயோ வாகனத்துலேயோ நிலத்துலேயோ ஜுவல்லையோ போட்டு ஒழுங்குபடுத்துவீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நான் தெம்பாக இருக்க போகிறேன் சார் அப்படின்னா தெம்பாக இருக்கிற காலகட்டம் ஒரு பெரிய பலமான காலத்தை கொடுக்க போகுது.
உங்கள் உணவு பழக்க வழக்கமெல்லாம் மாறி உடல் ஆரோக்கியத்தின் மேலே அதிக அக்கறை செலுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலம். சார் தொழிலை நான் விரிவுபடுத்துகிறேன், பிரம்மாண்டப்படுத்துகிறேன், ஒரு லோன் போட்டு ஒரு கடன் வாங்கி ஒரு பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க. சார் ஏற்கனவே பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு சார், இப்போ கொஞ்சம் சோர்வாகும், சுணக்கமாகும், அதில் பாதுகாப்பாக எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் தூக்கமே இல்லை, தூங்குற இடத்த மாற்றி தூங்குறேன், தூக்கம் வரமாட்டேங்குது, இப்போ நல்லா தூக்கம் வரும். சார் ஏற்கனவே நான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தூக்கம் கெடாமல் பார்த்துக்குங்க. மிதுன லக்னத்துக்கு இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கிறேன். புதுசாக வாகனம் வாங்குறேன், விபத்து நடக்காமல் பார்த்துக்குங்க. வாகன விபத்தே இல்லை சார், இப்போ அது நல்லா தான் இருக்குது, விபத்து வரலாம், கவனமாக இருங்க. உறவுகளோட பகை, வாகன விபத்து, ஹெல்த் பாதிப்பு, அம்மாவோட உடல் ஆரோக்கிய பாதிப்பு, சர்ஜரி, தேவையில்லாத டிஸ்டர்ப்ஸ், இதெல்லாம் எட்டி பார்க்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஆரோக்கியத்திலையும் ஆள் மனசுலையும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய மிக மிக முக்கியமான காலம். உங்கள் அண்ணன் தம்பி உறவு, குறிப்பாக தம்பி உறவுல பழுது இருந்ததுன்னா ஒழுங்காகும். தம்பிக்கே வேலை கிடைக்கல சார், வேலை கிடைச்சிருமா? வேலை கிடைக்கும். வருமானம் பார்த்துருவாரா? வருமானம் பார்ப்பார். இனிமேல் வருமானத்துக்கான மூவ்மெண்ட் நடக்க ஆரம்பிக்கும். தம்பி பேர்ல என் பேர்லேயும் சொத்து பாக பிரிவினை பண்ணிக்கலான் இருக்கிறோம், இல்லை அக்கா பேர்லேயும் தங்கச்சி பேர்ல இருக்கிற சொத்து சரி பண்ணலான் இருக்கிறோம். இப்போ ஒழுங்காகுமா? கண்டிப்பாக ஒழுங்காகும். வித்து நாங்கள் 2 பேரும் பணத்தை எடுத்துக்கலான் இருக்கிறோம் சார், எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். எத்தனை விஷயம் பண்ணுதுன்னு பாருங்க. உங்கள் டாக்குமெண்ட்டு, சொத்து பத்திரம், ஆதாரு, பேனு, வண்டி புக்கு, பாஸ்புக்கு, என்னென்ன இடைஞ்சல்கள் இருந்ததோ அதை பூரா இப்போ சரி பண்ணி கொடுக்கும். அவமானமாக இருந்தது சார், எங்கே போனால் வெளியில் தலை காட்ட முடியாமல் இருந்தேன், அவமானம் துடைக்கப்படும். சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இவ்வளவு நாள் எந்த தொல்லையும் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா எல்லாத்து மூலியும் உங்களுக்கு டார்ச்சரும் நெருக்கடியும் எட்டி பார்க்கும். இதில் உங்கள் தசா புத்தி பார்த்துக்குங்க. நடக்கிற தசா புத்தி 6ஆம் அதிபதி தசா, 8ஆம் அதிபதி தசா, 12ஆம் அதிபதி தசா அல்லது புத்தி, ராகு கேது தசா அல்லது புத்தி, சனி தசா அல்லது புத்தி, செவ்வாய் தசா அல்லது புத்தி, ராகு சூரியன் சந்திரன் தசா அல்லது புத்தி, இதெல்லாம் நடக்கும்போது மோசமான இடங்கள்ல உங்களுக்கு போயிட்டு இருந்ததுன்னா உங்களை ஒரு உழுக்கு உரிக்கிடும், நிம்மதியை கெடுத்துட்டு போகும். மிதுன லக்னக்காரர்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இல்லைன்னா உங்களை ஏதாவது ஒரு ரூபத்தில் தூக்கம் வராமல் மன உளைச்சல் பண்ணி அவமானப்படுத்தி நீ எப்படி வாழ்ந்துருவேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்கும். இதில் மிகப்பெரிய ஆறுதல் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 2ல் குரு போயிட்டு இருக்கிறாரு, வருமானத்தை பெருசாக கை வைக்க மாட்டார், வண்டி ஓடிட்டு இருக்கும். அடுத்த வருஷம் 11ஆம் இடத்துக்கு சனி வந்துடுறாரு. அப்போ சற்றேற குறைய நீங்கள் சமாளிக்கிற ஒரு காலமாக இருக்கும். ஒன்றும் பெருசாக சங்கடங்களே வந்தால் கூட எப்படியாவது வண்டி ஓடுது சார், எப்படியோ நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படிங்கிற காலமாக தான் இருக்கும். பாக்கியாதிபதி 11 வராரு. ஆமாம், 11ல் சனி வர்றது ராஜயோகம் இல்லையா? அது என்னன்னா அங்கே நீசமாகிறாரு, அது ஒன்று தான் மைனஸ். அதுவும் ஒன்று 11ஆம் இடத்துக்கு பெரிய பழுது இல்லை, எப்படியாவது வண்டி ஓடிடும், தப்பில்லாமல் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அதே போல சொத்துக்கள் சார்ந்து என்ன இடைஞ்சல்கள், விற்க முடியல, கட்ட முடியல, இடிச்சு கட்டுறேன், புதுப்பிக்கிறேன், பழசை சரி பண்றேன், சொத்தை ஒழுங்குபடுத்துறேன், எது செய்யணுமோ அது செய்யறதுக்கு உங்களுக்கு பிராப்தம், அதுக்கு இறைவன் வழி விட்டுருவான் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளர்க.